Taste the Daily. காஷ்மீரில் பஹல்காமில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலத்திலே அப்பாவி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாத தாக்குதல் என்பது நம் நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட மிக கொடுமையான அப்பாவி மனிதத்திற்கு எதிரான போர் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் தினமாக நிரூபித்திருக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய போர் பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் என்று தெளிவாக வரையறுத்து பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தகர்த்தெறிந்து ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக முடித்த நம் இந்திய ராணுவ படையினுடைய வீரம் பெருமைக்குரியது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தீரமிகு பதிலடியை முன்னின்று அளித்த மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் வாழ்க வெல்க தாய் திரு நாடு என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.